வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, மனமுருகி பாடிய தீபா, கண் திறக்கும் அபிராமி, கார்த்திகை தீபம் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல்ல பரிகாரம் செய்ததால் வருத்தத்தில் இருக்கும் தீபா கார்த்திகிடம் அழுது கொண்டே வர இருவருமே கோவிலுக்கு செல்றாங்க. அப்போது அந்த சாமியாரிடம் பரிகாரம் செய்ய என்ன சொல்றீங்க சாமி என்று கேட்க, ஆமாம், உன்னுடைய குரலால் மனமுருகி அந்த அம்மனை நினைத்து பாட்டு பாடி அந்த கலைவாணி மனதை குளிரவை, அவ உன்னுடைய அத்தையை காப்பாற்றி கொடுப்பா என்று சொல்ல தீபா பாட முடிவெடுக்கிறான். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த ரம்யா தீபா பாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என முடிவெடுத்த ரம்யா குளிர்பானத்தில் விஷத்தை கலந்து கொடுக்க தீபா குடிக்க போகும் சமயத்துல அங்கு வந்த பெண் சாமியார் தீபா எனக்கு என்று கேட்டு பானகத்தை வாங்கி கொண்டு தீபா பாட சொல்லி அனுப்பி வைக்கிறாள். அந்த பெண் சாமியார் பானகத்தை குடிக்க குடிக்க ரம்யாவுக்கு நெஞ்சு எறிய ஆரம்பிக்கிறது. அவள் பயந்து நடுங்கி ஓடுகிறாள். இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். இன்றைய எபிசோடுல அபிராமி குணமடைய வேண்டிய தீபா மனமுருகி பாடுறார். கோவில்ல தீபா கண்கலங்கி பாடிக்கொண்டிருக்க அபிராமிக்கு உடல்ல அசைவுகள் ஏற்படுது. தீபா கோவில்ல பாடி முடித்ததும் மருத்துவமனைக்கு அபிராமி கண் திறக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அனைவருமே மருத்துவமனைக்கு செல்ல போறாங்க. அங்கு ரம்யா நான் பரிகாரம் செய்ததால் நீங்க பொழைச்சிட்டீங்க என்று பெருமையாக சொல்லிக் கொள்றார். இதை கேட்டு தீபா வருத்தப்படுறா. அதெல்லாம் கவனிக்க கார்த்திக் அம்மா குணமாக உங்களுடைய பாட்டு தான் காரணம் எனக்கு தெரியும் என்று தீபாவிற்கு ஆறுதல் சொல்றாங்க. அதை தொடர்ந்து கார்த்திக் அபிராமியின் அருகில் அமர்ந்து கொண்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, நீங்க கூடிய சீக்கிரம் பழையபடி திரும்பி வீட்டுக்கு வரணும், அப்பதான் அது வீடாக இருக்கும், நீங்க இல்லாம வீடாகவே இல்ல, கண்கலங்கி மிகவும் உருக்கமாக பேசுறாங்க. கார்த்திக் தீபாவை வீட்டுக்கு அழைத்து செல்லும் போது நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, எதுக்கு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க என்று கேட்க, அது உங்கள் மட்டுமல்ல ரம்யாவுக்கு அனுப்பியிருந்தேன் என்கிறாங்க. அத்தைக்கு இப்படி ஆனதும் எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பதான் மைத்திலி அண்ணி தான் செங்கல்பட்டுல ஒரு சாமியார் இருக்காங்க என்று சொன்னாங்க. ஆனால் அவர் இப்போது இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. நான் ரம்யாவிடம் சாமியார் குறித்து சொன்னேன். அவன் தான் சாமியாரை தேடி பிடித்தாள். அவள் தான் பரிகாரம் குறித்த விஷயம் யாரிடையும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதாக சொன்னான். தீபா சொன்னதுமே கேட்டு இது பின்னாடியே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, யார் அந்த சாமியார் என்று கார்த்திகைக்கு மனதுக்குள்ள பல கேள்விகளை கேட்டு சாமியார் பற்றி விசாரிக்கிறான். இப்படியான நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது என்பது இந்த வீடியோல ஆரிய கார்த்திகை தீபம் சீரியலை ஜி தமிழ் தொலைக்காட்சியில காண தவறாம பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.